தான் இப்ப ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு லேட்டா கொடுக்கலான்னு. இந்த சீசனோட ப்ரோமோ எடிட்டர்ஸ்ட்ட ஒரு கேள்வி. நேத்து எபிசோட்ல எவ்வளவு நல்ல நல்ல கண்டென்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டு ஏன்பா மொக்கையான கிளிப்ஸா எடுத்து ப்ரோமோன்னு ஒன்னு போடுறீங்க? அதை பாக்குற மக்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? சை, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல போல இருக்கு, அதனால எபிசோடையே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணாது? என்னமா எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 4 சீசன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 1 ஹவரோட எடிட்டா இருக்கட்டும் இல்ல ப்ரோமோ எடிட்டா இருக்கட்டும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த சீசனோட 1 ஹவர் எபிசோடும் சரி ப்ரோமோவும் சரி ரொம்ப 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 சுமாரா இருக்கு. தயவு செய்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல, 50 டேஸ் கூட தாண்டல. சோ உங்க எடிட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் திரும்பி பார்க்க வைக்கலாம். சோ பார்த்து பண்ணுங்க. ஒருவேளை தேவைப்பட்டா சொல்லுங்க, நம்ம பசங்க 2 பேர் இருக்கானுங்க, நல்லா கட்டு மஸ்தா இருப்பானுங்க, அனுப்பிச்சு விடுறேன். ஆனா தயவு செய்து பொண்ணுங்க இருக்க பக்கம் அனுப்பிச்சிடாதீங்க, அதையும் நானே சொல்றேன். 2 பேரும் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போங்க. ஹேண்ட் பேக் மாட்டணும், உங்க ரேஞ்சில ஹேண்டிங் மாட்டோம், அது கூட செட்டில் ஆயிடுங்க. என்னடா வெறுப்பேத்துறியடா? டேய் என்னடா இவனுக்கு இவ்வளவு லைட்டா புரியுது? இப்போ நேத்து எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இந்த சாம்பார் ஸ்குவாட்லாம் ஒண்ணா உட்கார்ந்துட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாரு என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்டர்டெயின் பண்ணோமோ இல்லையோ, ஆனா இவங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு சோத்த வடிச்சு கொட்டணும்ல, ருசி ருசியா சமைச்சு போட்டோம்ல, அதுக்கான சன்மானம் கொடுத்தாங்களா? சொல்லுங்க, கொடுத்தாங்களா? இல்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்கு இவனுங்களுக்கு வடிச்சு கொட்டணும் அப்படின்னு கேட்க கனி என்ன சொன்னாங்க, எனக்கு 2 விஷயங்க. ஒன்னு, நல்லா சமைச்சு போடணும், இல்லையா பேருக்கு சமைச்சு போட்டு என்டர்டெயின் பண்ணணும், அதுல மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேங்க அப்படின்னு சொல்றது கேட்ட திவ்யா என்ன சொன்னாங்க, கனியக்கா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒன்ஸ் அப்பான் a டைம் நீயே சொல்லு. அவங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நல்லா கொடுத்தா நல்லா சமைச்சு போடலாம், நல்லா கொடுக்கலனா ரவா கஞ்சியை போட்டு நம்மளோட வேலையை நம்ம காட்டுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். அண்ட் பஸ்ஸர் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இவங்க கேட்கிற டீ காஃபி பஜ்ஜி சமோசான்னு கண்ட கருமத்தை எல்லாத்தையும் நான் காலங்காத்தாலே போட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம குக்கிங் டீம்ல இருக்கோம், அந்த பேர் போயிடக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கிறப்போ இவனுங்க என்ன பண்ணானுங்க, டம்மியா மார்க் கொடுக்குறானுங்க, இவனுங்களை செய்யணும்க்கா அப்படின்னு நைட் எல்லாரும் பிளான் போட்டு ஜெய் ஹோ அப்படின்னு போனாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் சாப்பாடு விஷயத்துல மட்டும் யாருக்கும் நான் குறை வைக்க மாட்டேன் அப்படின்னு அக்கா மனசுல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணி தான் வச்சிட்டு போறாங்க. பட் இந்த பீஸுங்களும் என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுதுங்க. ஆனா அந்த அம்மா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. இது கரெக்டா இருக்காது நான் சொல்றது, நீங்க என்ன பண்ணீங்க என்ன இருந்து விட்டுருங்க. பட் இந்த மேட்டரை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி 24/7ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சமையல் ஸ்குவாட சாம்பார் ஸ்குவாட பாவம்பா 3 வேளையும் சமைக்கிறாங்க சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப மத்த டீம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணும் பெருக்கணும் கக்கூசு கூட்டு போனோம் கழுவணும் இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். அதோட சேர்ந்து அடிஷனலா என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். இது எல்லாமே ஒன் டைம் மட்டும் தான். ஆனா இந்த சமையல் அப்படின்றது 3 வேளையும் செய்யணும். அது மட்டும் இல்லாம வெசல் வாஷிங், இதுல என்டர்டெயினும் சேர்ந்து பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சோ இவ்ளோ எஃபோர்ட் இருக்கு அந்த வர்க்குக்கு. நியாயப்படி பார்த்திருந்தா ஒரு டீசென்ட்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனா நாங்க ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு எல்லா பீஸுங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க, நல்லா வாங்கி தின்னுகிட்டே இருக்குதுங்க. ஆனா என்டர்டெயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்து குத்துனா அவங்களுக்கு காண்டாவுமா ஆவாதா? இல்ல, நம்ம இன்னும் எபிசோடுக்குள்ளேயே போகல. இருந்தாலும் இது என்னோட ஃபீலிங். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இதுல ஒத்து போறோமா இல்ல உங்களுக்கு வேற கருத்து இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. பட் ஒரு டீமா அவங்க எஃபோர்ட் போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு எல்லா பீஸும் சுத்திட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் என்னன்னு டீடைலா பார்ப்போம். முந்தானேத்து பஸ்ஸர் அடிச்சப்போ திவ்யா அடிச்சு பறந்துட்டு கத்துனாங்க தெரியுமா? அதை பார்த்து நம்ம பிக் பாஸ் குழு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதனால அடுத்து எல்லாரையும் பயமுறுத்தி பிராங்க் பண்ணுவோமா அப்படின்னு பிளான் பண்ணி எந்த டைம்ல எல்லாரும் சைலண்டா இருக்காங்களோ அந்த டைம் பார்த்து அப்படின்னு அடிச்சாங்க பாருங்க. எதிர்பார்த்த மாதிரியே எல்லா பீஸுங்களும் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்க கத்துற பிக் பாஸே பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப சாம்பார் ஸ்குவாட் யூனிஃபார்ம் போடாம சுத்திட்டு இருக்காங்க. ஆனா மத்த 2 டீமும் யூனிஃபார்ம் போட்டு பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. இப்ப இந்த சகுனி பிக் பாஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? டைரக்டா அந்த சாம்பார் ஸ்குவாட கேட்காம மத்த 2 டீமையும் ஏத்தி விட்டாரு. நீங்க 2 டீமும் யூனிஃபார்ம் போட்டு அழகா இருக்கீங்க, ஆனா அவங்க யூனிஃபார்ம் போடாம இருக்காங்களே, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அவரும் பாவம் என்னதான் பண்ணுவாரு, எதிர்பார்த்தாரு இவங்களே சம்பவம் பண்ணுவாங்க, ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா எல்லாம் உஷாரா ஆடுறதுனால இருங்கடா நானே கோதால இறங்குறேன் அப்படின்னு இந்த பிக் பாஸ் பீஸ் உள்ள இறங்கி அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. மாமனே எங்க 2 பேருக்குள்ள பத்த வச்சிட்டு நாங்க அடிச்சிட்டு சாவணும், நீ கையை தூக்கிட்டு ஓடி கத்துவ, நான் பார்த்து சும்மா இருக்கணும்டா. இப்போ கனி உஷாரா போய் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டாங்க. பட் அங்க சைடுல ஒரு சேர் இருந்துச்சு, அது மேல ஒரு யூனிஃபார்ம் கடந்துச்சு. அதுக்கும் விக்ரம் கேக்குறாரு யாரோட யூனிஃபார்ம் இது, போட சொல்லுங்க அவங்கள அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பிரஜன் அப்படின்னு மௌன விரதம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டீம்ல மனைவி இருக்காங்க, எதிர்த்தெல்லாம் பேச முடியாது அண்ட் சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அதுக்கு பெஸ்ட் ஊமா மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு உஷாரா இந்த பீஸும் அப்படின்னு சமாளிக்குது. வாந்தி வருதா? ஊமையா?
மௌன விரதமா? அதுக்கப்புறம் சாண்ட்ராவை கூப்பிட்டு சொன்னாரு யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு. அதையே நீ சொல்ற? நான் தான் சொல்லுவேன், ஏன்னா பிக் பாஸ் எங்களை தான் கேட்க சொன்னாரு, அப்ப கேட்டுக்கோ அப்படின்னு போடாம சுத்திட்டு இருந்தாங்க. சோ அவங்களை கடுப்பேத்துற மாதிரி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு பாட்டு பாட, நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன்டா, இரு என் தங்கச்சி திவ்யா உள்ள குளிச்சிட்டு இருக்கா, வந்த உடனே உன்னை சேர்த்து வச்சு செய்யறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இந்த கேங் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டே பாட்டு பாடி கடுப்பேத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம சாண்ட்ரா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்க, என்ன உருட்டுறீங்க, நானும் உருட்டுவேன் அப்படின்னு விக்கு சொல்ல, ஓ உருட்டுவியா, உன்னை விட நான் நல்லா உருட்டுவேன், நான் பரதநாட்டியம் டான்சர், தெரியும் நீங்க நல்லா உருட்டுவீங்க, நல்லாவே தெரியும் இப்படின்னு டக் ஆஃப் ஆர் போயிட்டு இருக்கு. ஏய் மரியாதை, அதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்ப கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்க தான் நிப்பேன். இப்ப நம்ம கனி அன்பால திருத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க சாண்ட்ரா, ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்ப கத்தி பேசுறீங்க, அப்படிதான் பேசுவேன், என் டீம்ல இருக்கிறப்ப நான் கேட்க தான் செய்வேன், யூனிஃபார்ம் போடுவீங்களா மாட்டீங்களா, எங்க போடுறேங்க, இப்பயே போடுங்க, எங்க போடுறேங்க, எங்க போடுறேன்ட்டு போடவே மாட்டீங்க, சாயங்காலம் போடுவீங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, நான் இந்த டீம்ல வந்துட்டு படுற பாடு இருக்குதே, சரி இங்க பாருங்க நான் போடுறேன், ஆனா அவங்க பாடி முடிக்கணும், ஏமா அவங்க பாடி எல்லாம் முடிச்சிட்டாங்க, போடுறேங்க, ஆனா போடுங்க, சாமா போடுறேன்ட்டு கேப்டனா ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்காதீங்க, உங்களெல்லாம் போய் கேப்டனா சூஸ் பண்ண பாருங்க அப்படின்னு கனி கத்தி பேச, இந்த அம்மா அமைதியா போய் யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன யாருக்கும் அழகான அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. இப்ப சாம்பார் ஸ்குவாட்ல இருக்க மத்த பீஸுங்கலாம், என்னது இது, நைட்டு நம்ம எல்லாம் ஒன்னா தானே ஒப்பந்தம் போட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, ஏடி போட்டியா பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப மட்டும் பாரு இந்த கனிய அங்க போய் நல்லவோ மாதிரியே பேசிட்டு இருக்கா அப்படின்னு புரணி பேசிட்டு இருக்காங்க. அதானே நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா. இப்ப நம்ம சாண்ட்ராக்காவால தனியா டீல் பண்ண முடியாதுல்ல, அதனால தன்னோட தங்கச்சியை தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்க, இங்க பாருடி இப்படி பண்றாடி அப்படி பண்றாடி அப்படின்னு அங்க போய் சொல்ல, அது எப்படி, இனி இந்த அக்கா நமக்கு வேணாம், சமைக்கவே கூடாது, நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு செம்ம காண்ட வந்து திவ்யா கேட்க, ஆமா நான் தான் சொன்னேன் ரவா கஞ்சி வச்சு கொடுக்க போறேன், அவங்களெல்லாம் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் என் மைண்ட மாத்திக்கிட்டேன், என்ன பண்ணும் அதுக்கு, ஒண்ணும் பண்ண மாட்டேன், அப்படியே போய் படுத்துக்குவேன். ஏன்னா ஒரு கேப்டனா இந்த அம்மா எடுக்கிற டெசிஷன் எதுவுமே சரி கிடையாது, எனக்கும் அவங்களுக்கு ஈக்குவல் ஓட்ஸ் வந்துச்சு, ஆனா சாண்ட்ரா இருக்கட்டும் சொன்னது காரணம் என்ன, கரெக்டான டெசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி, ஆனா அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தெரியலையே, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், சத்தியம் வாபஸ் அப்படின்னு குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு, நான் செய்யறது தான் செய்வேன் அப்படின்னு நீங்க என்னதான் சாம்பார் ஸ்குவாட்ல இருந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம, என் பிள்ளைங்க பசியை விட நான் கொடுத்த வாக்கு முக்கியம் இல்ல, என்ன வேணா நினைச்சுக்கங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க பண்றதெல்லாம் பாக்குறப்போ மத்த 4 பேருக்கு செம்ம காண்டாவுது. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. சூசைட் பண்ணிக்க போறீங்களா பாஸ்? இதுக்கு மேல கனியை நம்ம நான் வேலைக்காவது, நம்ம மத்த டீம் எல்லாம் வேற மாதிரி டீல் பண்ணுவோம் அப்படின்னு இதுங்க 2 பிளான் போட்டு கனியையும் உள்ள இழுத்து போட்டுருச்சுங்க. எங்களுக்கு பாயிண்ட்ஸும் கொடுக்க மாட்டீங்க, நாங்க செஞ்சு போட்டதையும் வக்கனியை தின்ட்டு ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு வேற சொல்லுவீங்க, உங்களை நாங்க சும்மா விடணுமா, இருங்கடி அப்படின்னு பூண்டு உரிக்க போறோம், வெங்காயம் உரிக்க போறோம் அப்படின்னு நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டு பூண்டு தோல் வெங்காய தோல் எல்லாத்தையும் ஃபுல்லா பரப்பி விடுறாங்க. அது கூட பரவாயில்ல, ஆனா அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் உரிக்கிறப்போ இவங்க பேசுற பேச்சு இருக்கேன், யாக்கா அவன் அப்படி சொன்ன கேட்டியா நீயே, அட ஆமாண்டியே, ஆயத்தோந்தானே சென்னை தமிழ் வரும், அதை அன்னை தமிழ் நம்ம அப்படியே டப்பிங்ல போட்டு மேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஊருக்கு ஒதுக்கு போறோமோ ஊர் கிழவிங்க எல்லாம் உட்காந்து குத்திட்டு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி புரணி பேசிக்கிட்ட ஒவ்வொரு பீஸையும் நல்லா வச்சு செஞ்சாங்க. பின்ன நீங்களே பாருங்களேன், இவங்க இங்க உட்காந்துட்டு பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்கல்ல, பின்னாடி 3 பேர் உட்காந்துக்கிட்டு கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்றப்போ அவங்க பண்றதுல என்ன தப்பு, யாராவது சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தம்பி நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் நாங்க குடுக்குற வேலையை தான் செய்வோம், பிக் பாஸ்ட நல்ல பேர் எடுப்போம், அதே மாதிரி மார்க் கொடுக்க சொன்னா கொடுப்போம், சாப்பிட சொன்னா சாப்பிடுவோம், பெருக்க சொன்னா பெருக்குவோம், இப்படின்னு மட்டும் இருந்தா பாக்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ எல்லா வில்லங்கத்தையும் தூக்கி ஒரே டீம்ல போடு அப்படின்னு போட்டாங்க. ஆனா பெருசா சம்பவம் சிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, 2 நாளா ஒன்னும் சிக்கல. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா முடிய போற நேரத்துல குப்பையே ஒரு சம்பவமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் கூட எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. இப்போ இந்த கிளீனிங் டீம்லாம் சுத்தி சுத்தி கும்மி அடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதுலயும் இந்த சுபிக்ஷாலாம் நான் பீட் பாக்ஸ் பண்ண போறேன், வாயாலே பிபி ஊத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் லைவ்ல ஃபுல் டைமா பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்றதெல்லாம் பாக்குறப்போ ஆகா நம்ம மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பிரஜன், ஐயோ என் பொண்டாட்டி குப்பை போட நான் பெருக்க எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு அப்படின்னு ஹாப்பியா சைட் அடிச்சுனே பெருக்கிட்டு இருக்காரு. ஆனா தலைவர் உள்ள வர்றப்போ கீச்சு தொங்க விட்டுருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், பினாயில் போட்டு கழுவி எடுத்துருவேன், அது இதுன்னு பேசினாரு. அந்த பிரச்சனை தான் தேடிட்டு இருக்கிறோம், கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குதுப்பா. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. இன்னொரு பக்கம் இந்த கெமி உள்ளுக்குள்ள செம்ம கடுப்பாவுது, பட் கோவத்தை வெளியே காட்ட முடியல. சைட்ல வேற இவங்க கண்மணி அன்போடுன்னு பாட்டு பாடி சுத்திட்டு இருக்காங்களா, டான்ஸ் ஆடிக்கிட்டு. அதை பார்த்துட்டு உச்சக்கட்ட கடுப்புல என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பக்கம் நம்ம விக்ரம் ஆரம்பத்துல ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு சரி நம்மளாம் பெருக்கும், கிளியர் பண்ணுவோம், இது நம்ம வீடு நம்ம கோயில் அப்படின்னு பெருக்கிட்டு இருந்தாரு. ஆனா பெருக்கி ஃபுல்லா வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம்
அப்புறம் மறுபடியும் அங்கங்க காக்காலாம் கக்கா போடுற மாதிரி இந்த பாருவும் சாண்ட்ராவும் சேர்ந்துக்கிட்டே பெருக்குன இடத்த ஃபுல்லா குப்பையாக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி வந்து என் கழுத்தை அறுக்குறீங்க? நீ வந்து அழுக்காக்கிட்டு போயிடுவேன். நான் சுத்தமா தொலைக்கலன்னு மேல இடத்துல என்ன கூப்பிட்டு திட்டுவாங்க. இதுக்கு மேல வேலைக்காவாதரா அப்படின்னு கடுப்புல இருக்காரு ஏற்கனவே. அந்த டைம் பார்த்து பிக் பாஸ் சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு. அப்படியா, ரைட் அப்படின்னு இந்த சாம்பார் கேங்க இன்னும் ஜாலியா குப்பையை போட்டு என்ஜாய் பண்ணுதுங்க. அதை பார்க்க அந்த கிளீனிங் டீமுக்கு உச்சக்கட்ட கடுப்பு வருது. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதரா, சத்தியமா முடியாது. போ நம்ம சொல்லிக்கலாம். மிஸ் வந்து கேட்டா மிஸ் இவங்க தான் குப்பையை போட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். யாரும் வேலை செய்யாதீங்க அப்படின்னு கடுப்பாய் போயிட்டாரு. அடுத்து பிக் பாஸ் சீசன் 7 பிக்கெஸ்ட் கண்டஸ்டன்ட் பூர்ணிமா உள்ள வந்தாங்க, அவங்களோட படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக. பட் அவங்க வந்த உடனே நான் ஆர்வமா எதிர்பார்த்தது கம்ருவை என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தான். ஏன்னா தன்னோட தங்கச்சி ஆதிரியை அமுச்சு விட்டாங்கல்ல, அவங்களோட அதிகமா சண்டை போட்டது யாருன்னு பார்த்தா நம்ம கம்ரு கட்டு. சோ இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கம்மோ நீங்க அழகா சிரிக்கிறீங்க கம்மோ அப்படின்றாங்க. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உள்ளுக்குள்ள இதுல ஏதாவது வன்மம் இருக்குமோ, அது என்ன இலவா வேணா ரெண்டு போட்டோம். ஆனா இவங்க வந்த உடனே நம்ம தலைவர் எப்படி அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு இருக்காரு பாருங்களேன். வெல்கம் பேக். அநேகமா ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அம்மா என்ன சொன்னாங்க, உள்ள வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு, அப்பாடா நீங்க தாங்க உண்மையா சொல்றீங்க, தேங்க்யூ. ஒரு சில பீஸுங்கெல்லாம் உள்ள வந்து ஓவரா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாரையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுக்காம இருக்காங்களாமா. யார கேக்குறான்? அப்படியே இந்த பூர்ணிமா கண்டென்ட்ல முக்கியமானது மட்டும் பார்ப்போமா. ஏன்னா மொக்கையே நிறைய போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எபிசோட விட ரிவ்யூவோட டியூரேஷன் இன்னும் லாங்கா போகும். மீனுமா இப்ப புதுசா வந்திருக்க கெஸ்ட் அவுட் உள்ள இருக்க டீம்ஸ்க்கெல்லாம் பாயிண்ட் கொடுக்க சொன்னாங்க. அதன்படி ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் 2 பாயிண்ட் வாங்கினாங்க. பட் மாப் மாயாவி பெருசா வீட்டை கிளீனா வச்சுக்கல அப்படின்றதுக்காக 1 பாயிண்ட் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி 1 தான் கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே அப்பா வந்த வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு சாம்பார் ஸ்குவாடுக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. அதோட எனக்கு நல்ல வயிறாறு சோத்த போட்டீங்க, நீங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனா இவங்கெல்லாம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிங்க அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே மத்த 2 டீமுக்கும் செம காண்டாயிடுச்சு. ஏமா அவங்க எங்களுக்காகலாம் ஒண்ணு சமைக்கலாமா, நீங்க வந்தீங்கன்னு உடனே நடிக்கிறாங்க அப்படின்னு போட்டு கொடுக்க, யோ என்னவா வேணா 2 போட்டீங்க, என்னையே வந்து குஷிப்படுத்துங்க அப்படின்றப்போ அதை கூட கவனிக்காம அவங்க ஃபுல்லா சமைக்கிறத பாக்குறப்போ எப்படியா கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு 3 பாயிண்ட் வாரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த மத்த 2 டீமுக்கும் பயங்கரமான புகைச்சல். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. நான் எப்படி என்ன பண்ணிருக்கணும்னா, மத்த 2 டீமும் ஓவரா எப்ப பார்த்தாலும் இந்த சாம்பார் டீம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்குதுங்கல்ல, அதனால அப்படியே ஒரு நாள் ஸ்வாப் பண்ணி அவங்கள சமைக்கவும் விட்டு வெசல் வாஷிங்கும் பண்ண விட்டு என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி விட்டு அவங்கள சமைக்க விடுங்க. அப்ப வெளியில உட்காந்து இவங்க வெறுப்பேத்துவாங்க பாருங்க, அதெல்லாம் இன்னும் ஃபன்னா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா. ஆனா இதெல்லாம் ஏன் இந்த பிக் பாஸ் குழு யோசிக்கவே மாட்டேங்குது? நாங்க ஏற்கனவே பிளான் போட்டு வச்ச மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு குதிரைக்கு கரிவாளம் கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டு இருக்காங்க. ஒருவேளை எல்லாமே எக்ஸ்பயர் ஆன பீஸுகளா இருக்குமோ? யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத். பட் எது எப்படியோ ஆஸ் அ ஹோல எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார் ஸ்குவாட் மட்டும் தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சமைச்சிட்டு வெசல் வாஷிங்கும் பண்ணிட்டு சர்வும் பண்ணிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயினும் பண்ணாங்க. சோ கண்டிப்பா அவங்களுக்கு பாராட்டுகளை கொடுக்கணும். என்ன செஞ்சுட்டேன்னு கேக்குறேன், நான் என் கடமையை தானே செஞ்சேன். இப்ப 3 காயின் வந்த குஷியில இந்த எல்லோ டீம் வெற்றி கொடிகட்டு அப்படின்னு பாட்டு பாடிட்டு வெறுப்பேத்துற மாதிரி உள்ள வந்தாங்க. இதை கேட்ட மத்த டீம் என்ன பண்ணுச்சு, ஒழுங்கா குந்திக்குன்னு ஓரமா நீ சுருட்டி வைடாவால. நீங்க அப்படி வரீங்களா? இப்ப பாருங்க, இப்ப எங்க டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வீனா பாட்டு பாடினாங்க. எங்களுக்கு வர வேண்டிய காயினை கொடுத்திருந்தா நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். மொக்க பில்லடு போட்டு இவ்வளவு நேரம் அறுத்தே அப்படின்னு குரூப்பா இவங்க பாடுறதை கேட்டு ஐயோ எதுவும் ரிப்ளை கொடுக்க முடியலையே அப்படின்னு அவங்களோட சேர்ந்து இவரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பாரு பாடின அந்த பாட்டு நல்லா காமெடியா இருந்துச்சு. அது சிரிச்சினே கேட்டுட்டு இருக்கிறப்போ இந்த வியானா குறுக்க பூந்து கொச்சமல்லி மட்டும் கட்டுறீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று சொல்லி சூடான சக்கரை பொங்கலை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கடுகு தாளிச்சு கொட்டி விட்டுருச்சு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன தெரியுமோ. அடுத்து நம்ம விக்ரம் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கனியை வச்சு ஒரு அழகான ஸ்டோரி சொன்னாரு. அது என்னவென்றால், ஒரு ஊர்ல கனின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பாசத்தை மட்டும் தான் கொடுக்க தெரியும். ஆனா அவங்க இருந்த ஊர்ல அவங்கள தவிர்த்து எல்லாமே பேயா இருந்தாங்க. அந்த பேய் எப்படியா பாசத்தால மயக்கிடணும் அப்படின்னு சொல்லி போய் என்னென்னவோ பேசி பாக்குறாங்க. ஆனா அந்த பேய்ங்க அந்த பாசத்தை ஏத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இங்க பாருங்கக்கா நம்மளதான் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கனி அங்க உட்காந்துக்கிட்டே மோனோ ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கு. இரு நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போய் கூப்பிட்டாலும் இருமா கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸ் முடிச்சு விட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த அம்மாவும் விக்ரம் சொல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஆக்டர் நோண்டி நொங்க எடுத்துருவோம் தெரியும்ல. சோ அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா ஃபைனலா இந்த கனியால அந்த பேய்களை பாசத்தால திருத்த முடியல அப்படின்றதுனால கனியும் அவங்களோட சேர்ந்து பேயா மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போட்டு முடிச்சு விட்டாரு. இதை கேட்கறப்பவே நமக்கு பச்சையா தெரியுது சமையல் ஸ்குவாட தான் போட்டு கழுவி ஊத்துறாரு அப்படின்ட்டு. ஆனா கனி படித்த புத்தகத்தில் பாசத்தை மட்டும்தான் படித்தார் தவிர்த்து எந்த ஒரு வன்மத்தையும் படிக்கவில்லை என்பதனால் இந்த விக்கு அவங்கள தான் மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்றதே பாவம் நம்ம கனிக்கு தெரியவே இல்லை. கொடுமை சார். இப்ப சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா அப்போதான் கனி சொல்றாங்க என் முன்னாடி தான் மத்த டீம் எல்லாம் பேசிக்கிட்டாங்க அவங்க சாப்பிடாம இருக்க போறாங்களாமா. எது சாப்பிடாம இருக்க போறாங்களா? இருண்டு போட்டோம் நம்ம சமைப்போம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றாங்க சாண்ட்ரா. அப்ப பாரு உள்ள பூந்து ஏக்கா நீ இதுக்கெல்லாம் புதுசு இப்பதானே பாக்குற இவங்களுக்கு இதுதான் ஒரே ஆயுதம் ஆகும்னா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு பாய்காட் பண்ணுவாங்க நீ கண்டுக்காத வா சமைப்போம் அப்படின்னு சமைச்சு முடிச்சு சாப்பாடு ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஒருத்தரும் வரல வீம்புக்குன்னு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க எல்லா பீஸும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எல்லாம் சோத்த சுத்தி உட்காந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நாங்க கோச்சிக்கிட்டோம் சாப்பிட மாட்டோம் பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருப்பா? அது வேற வாயி. இது போயிட்டு இருக்கிறப்போ நம்ம வியானா மாப் டீம் வாங்க வந்து கிளீன் பண்ணுங்க ஹலோ அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டாலும் ஒருத்தனும் வரல. நான் இங்க இருந்து கத்திட்டே இருக்கேன் யாருமே கண்டுக்க மாட்டீங்களா? அப்ப எனக்கு என்ன மரியாதை நான் கேம்ல இருக்கேன் அப்படின்னு கத்தினாலும் யாரும் வரல. ஹலோ யாருனாக்குறீங்களா? ஹலோ கத்துனதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து ஏதோ பாவம் கத்திட்டு இருக்குது இந்த பீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து என்ன எதுக்கு கத்துற இங்க பாருங்க இவ்வளவு குப்பை இருக்கு எதுக்கு பெருக்காம இருக்கீங்க நான் கத்தி கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்க வரவே மாட்டீங்க அதான் வந்தாச்சுல சொல்லு என்ன வேணும் போங்க நான் பேச மாட்டேன். அவ்வளவு தூரம் இந்த பாரு அவமானப்படுத்துற மாதிரி பாட்டு பாடுது கண்ணா பின்னான்னு பேசுது அதெல்லாம் உனக்கு தெரியாது. சரி சொல்லி தொலை என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம்ல அப்ப போ அப்படின்னு போயிட்டாரு. வியானாக்கு ஒரே அசிங்கமா போச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படின்னு அழுதுகிட்டே உள்ள போயிட்டு என்னோ ட்ரை பண்ணாங்க கண்ணை தாண்டி கண்ணீர் வெளியே வரல. இருந்தாலும் அழக்கூடாது அழுதா இந்த காஜல் வேற கலைஞ்சு போகுது அப்படின்னு மறுபடியும் மேக்கப் போட்டு லைவ்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் யாருமே வரமாட்டாங்க பாரு சண்டை போட்டு நான் என்ன பண்றது அப்ப எனக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு வெரைட்டியா பர்ஃபார்மன்ஸ போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது வியானாலாம் கிடையாது நம்ம பசங்க பேர் வச்ச மாதிரி பொய்யானா தான். டகுல் மாதிரி பித்தளை மாத்தி போங்க எடுத்தவன் தொகுறு டப்பா கருப்புக்குள்ளா இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலா ஒண்ணு பண்ண முடியாது. அடுத்து இவங்க டீமா என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்க நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சு வச்சிருவோம் ஆனா லேட்டா கொடுப்போம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கனி அவங்க வந்து பிளேட்டை வச்சுட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டாலும் இருங்கக்கா நம்ம என்ன பேசி வச்சிருந்தோம் கொடுக்கலாம் இருங்க கொடுக்க வேணாம்லாம் சொல்ல லேட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ஐயோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அராஜகம் பண்றாங்க நான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு போய் ஓரமா உட்காந்துக்கிட்டாங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண பெரிய வேலை. அதுக்கப்புறம் விக்ரம் கன்வின்ஸ் பண்ண அதானே இவங்க சொல்றதை நான் ஏன் கேட்கணும் கிச்சன்ல நானும் ஒன் ஆஃப் த ஆளு அதனால நான் நினைக்கிறத நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு அக்கா கேட்க அவங்க எல்லாம் சிக்கன் சொல்ல தோ உடனே செஞ்சு தரேன் அப்படின்னு ஒருத்தங்க நிக்கிறாங்கன்றப்போ அவங்க மேல சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி வெறுப்பு வரும்? அதே சமயம் எங்களை எதிர்த்து நீ செய்யறியா அப்படின்னு சுத்தி இருக்கிற 4 பேருக்கு எப்படி வெறுப்பு வராம இருக்கும்? பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா என்னதான் பகையா இருக்கட்டும் அதை சாப்பாட்டுல காட்டக்கூடாது. ஒருத்தங்க சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கையேந்தி நிக்கிறப்போ சாப்பாடு இல்ல அப்படின்னு என்னால வாயை தொடர்ந்து சொல்ல முடியாது. இவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு டீ காஃபி மத்த ஐட்டம் லேட்டா தானே கொடுத்தோம் ஆனா இது சாப்பாடு அப்படின்றதுதான் இவங்க தரப்பு வாதம். சோ இந்த பாசத்துக்கும் பாய்சனுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த அக்கா தவிக்குது. நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ ஐயோ ஐயோ. பாசம் ஓகே அது யாரு பாய்சன் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன் SAN ஆரம்பிச்சு DRN முடியும் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கங்க. எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. இப்ப லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டீம் வைஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அதுல யார் ஃபர்ஸ்ட் போறது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சாம்பார் ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் இவங்க நமக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பாயிண்ட் தான் மத்த டீமும் சொல்றாங்க. பட் மத்த டீம் சாம்பார் ஸ்குவாட ஏன் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா லாஸ்ட் 2 டேஸா நாங்க 2 பேரும் தானே போனோம் அவங்க ஃபர்ஸ்ட் போவே இல்லையே அதனால அவங்கள போக சொல்லுங்க அப்படின்னு நிக்கிறாங்க. கேக்குறாருல பதில சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா நீங்க சொல்லுங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சரி என்ன பண்ணலாம்னா வாங்க சாபுத்திரி போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ இது பிக் பாஸ் ஊடா இல்ல பால்வாடி ஸ்கூலானே தெரியல. இப்படியே இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ இல்ல இது முடியாது இப்ப நான் தலைவனா உள்ள வரேன் அப்படின்னு இந்த FJ பைபுள்ள சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இப்ப நான் தலைவன் சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு சால்வ் பண்ணலாம்னு முன்னாடி வந்து நின்னுச்சு கேஷ்யூ நட் மாதிரி.
என்னடா பிரச்சனை? சோ சாண்ட்ரா வந்து பேச சொல்றப்போ அக்கா எல்லாம் பேச மாட்டாங்க, நீ வாய மூடு அப்படின்னு பின்னாடி உட்காந்துட்டு பாரு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்க. ஏய் உன்கிட்ட பேசுனேன், அவங்ககிட்ட தானே பேசுறேன், அவங்க தானே உங்க டீம் கேப்டன், அப்புறம் ஏன் நீ பேசுற? அப்ப அவங்க என்ன உப்பு சப்பானியா, அவங்களை என்ன சும்மா அமைச்சிருக்கீங்களா அப்படின்னு இந்த பீஸ் ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்கிறன்ற பேர்ல பாருவையும் அடிச்சு பக்கத்துல நின்ன சாண்ட்ராவையும் போட்டு அடிக்குது. ஆனா முடிஞ்சு அவ்வளவுதான். என்னதான் சாண்ட்ரா இதை கேஷுவலா எடுத்துக்கிட்டாலும் சைடுல புருஷங்காரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அது ஒரு பாம்பு மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். சின்ன வயசுல சொல்லுவோம் தெரியுமா, போச்சு அந்த பாம்பு நீ சாவடிச்சிட்டியா, புருஷன் பாம்பு படம் எடுத்துட்டு இருக்குது, அது தேடி வந்து உன்னை கொல்ல போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ரிவெஞ்ச பின்னாடி காட்டுவாரு நம்ம பிரஜன். பட் அது இப்போதைக்கு நடக்காது, ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம FJ இருப்பாரான்னு தெரியல, அதனால ஃபீல் பண்ணாத FJ ராஜா. எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் சாண்ட்ராவோட பேசிட்டு இருக்கிறப்போ இந்த விக்ரம் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா, எப்பவும் போல மத்தவங்கள மார்க் பண்றதுக்கு ஆட்டிடியூட் காமிப்பேன் அப்படின்ற மாதிரி. இத பார்த்த சாண்ட்ரா இப்படி எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, நல்லா இல்ல, எனக்கு கால் வலிக்குது அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இவர் சொல்ல, கால் வலிக்குதுன்னா அங்க போய் உட்காந்துக்குங்க, நான் அங்கெல்லாம் உட்கார மாட்டேன், இங்கதான் உட்காருவேன், அப்போ உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்ல அவரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. இந்த கான்வர்சேஷன்லாம் பாக்குறப்போ இவங்களுக்கு எல்லாம் எந்த லெவல்ல ஐக்கியம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பல சீசன் வந்திருக்கே, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தா கூட ஒரு கான்வர்சேஷன் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்குமே, ஏன் இப்படி சிறுப்புள்ளத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இத வாரம் வாரம் சனிக்கிழமை ஒருத்தர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்னதான் அவர் கூவி கூவி லவுட் ஸ்பீக்கர் போட்டு சொன்னாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருதுங்க இதுங்க. அடுத்து இந்த FJ வந்து நான் கேப்டன், நான் சொன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும், சாண்ட்ரா நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நீ தான் கேப்டன் இல்லன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன நிறைய வார்த்தை வேற விட்ட அப்படின்னு உடனே தப்புதான் தெரியாம பண்ணிட்டேன், இப்ப என்ன கால்ல வேணுமா அப்படின்னு வந்து கால்ல விழுது. யாரு சாமி இந்த பையன், எங்க இருந்து புடிச்சிங்க, ஒரு கான்வர்சேஷனை பேசி ஜெயிக்க தெரியல, இந்த பீஸ் எல்லாம் கேப்டனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி போலீஸ் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லையே. ஆனா ஒண்ணு, நாளை பின்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க FJ ராஜா, நீ உன் பொண்டாட்டிட்ட ஈஸியா பொழைச்சிக்கலாம். பட் இந்த கால்ல விடுற டெக்னிக்கை மட்டும் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமா போய் பிச்சை எடுத்து நீங்க போங்க நீங்க போங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க யாரும் ஒத்து வரல. கட்சியை நானே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா 2 டீமுக்கும் முட்டை பாயிண்ட் கொடுத்தாங்க. ஒண்ணு பெருசா பண்ணல அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்த விக்ரமே சாம்பார் ஸ்குவாடுக்கு முட்டை பாயிண்ட்டும் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு 2 பாயிண்ட்டும் கொடுத்தாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்த ரம்யாவும் சாம்பார் ஸ்குவாடுக்கு முட்டை பாயிண்ட்டும் மாப் மாயாவிஸ்க்கு 1 பாயிண்ட்டும் கொடுத்தாங்க. ஏன் இந்த 1 பாயிண்ட் அப்படின்னா இது எங்களோட கேம் அப்படின்றாங்க. ரெடி ஆயிக்கமா சனிக்கிழமை, நீ சொன்ன காரணத்தை சங்கசங்கையா கேட்கறதுக்கு ஒருத்தர் வருவாரு, அழுவறதுக்கு தயாராயிக்கமா. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சோ இப்ப 16 பாயிண்ட் வச்சிருக்க மாப் மாயாவிஸ் பெஸ்ட் டீம்னு சொல்லிட்டு வெறும் 7 பாயிண்ட் வச்சிருக்க சாம்பார் ஸ்குவாட் வர்ஸ்ட் டீம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த வர்ஸ்ட் டீமுக்கு ஒரு பேட்ஜையும் கொடுத்து அதை அடுத்த அறிவிப்பு வரும் வரை போட்டுக்கணும்னு வேற சொன்னாங்க. இத பார்த்த கணிக்கு பயங்கரமா கடுப்பாயிடுச்சு. உன்னெல்லாம் கேப்டன் நான் சூஸ் பண்ண பாரு, என் புத்திய அடிக்கணும்டா. இந்த மாதிரி நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அது காரணம் நீதான் அப்படின்னு சாண்ட்ராவை சொல்ல ஒத்துக்கிறேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. டியர் ஃபயர் சேதுபதி அவர்களே, உங்க ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்டோட வைஃபும் எப்ப பார்த்தாலும் ஜோடி போட்டு ஆடிட்டு இருக்காங்களே, அதை இந்த வாரமாவது கேப்பீங்களா? மத்ததெல்லாம் கூட கேட்க வேணாம், அது கூட ஏதோ ஷோக்கு கண்டென்ட்டா வச்சுக்கிறோம் நாங்க. ஆனா மாலான்னு ஒருத்தர் போயிட்டே இருக்காரு, அவரை மட்டுமாவது கேளுங்க, புண்ணியமா போவும். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னு கேக்குறீங்களா? லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 3 பீஸுங்களும் ஒண்ணா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அங்க எதுவுமே பேசாத பிரஜன், சாரி சாண்ட்ராவோட புருஷன் இங்க வந்து உன்னை அவன் அப்படி சொன்னான்ப்பா, உப்புக்கு சப்பானின்னு சொன்னான்ப்பா, அதுக்கு இதுதான்ப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, பிக் பாஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னா நீங்க திறந்து வச்சிருக்கீங்களே உங்க கண்ணு, அதை அடுத்த சீசன்ல மூடி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா, என் பேரை சொல்லியுமா திட்டுனா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளின்னு கிழிச்சான். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அடுத்த சீசனை ஈத்து மூடிட்டு தான் போகணும். ஆனா இத்தனை நாளா நம்ம சாண்ட்ராக்கா உள்ளுக்குள்ள இருந்த மத்த பீஸை தான் உரண்டை இழுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பிக் பாஸ் தலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே வாடி வா நீயா நானான்னு பாத்துடலாம் அப்படின்னு அந்த ஆளோட மண்டை மேல இருக்க ஹேரை புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சீசன்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற 4 முடியும் கொட்டி போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவரே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா உள்ள இறங்கிட்டாரு. இப்ப அவரையும் வம்புக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சந்தோஷம். பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுமா, பார்த்து அட்ரஸ் பண்ணி விடுங்க. ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, கறி போட்டு. சரி, இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த பிக் பாஸ் சீசன்ல என்னதான் பிரச்சனை, ஏன் ரொம்ப மொக்கையா போகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இவங்களுக்குள்ளேயே. இவங்க எழுதுற டாஸ்க் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, எடுத்த கண்டஸ்டன்ஸும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. எனக்கு கிட்டத்தட்ட 50 நாள் வந்து போச்சு. இப்போ வரைக்கும் யாரு டைட்டில் வின்னர்னே தெரியல, எடிட்டிங்கும் சரியில்லை, ப்ரோமோவும் சரியில்லை. சோ எங்க அடி வாங்குது அப்படின்னு தெரியல. மேபி பட்ஜெட் ரொம்ப லோவா இருக்கும் போல இருக்கு. எண்டமோல் இப்படியே போச்சுன்னா அடுத்த சீசன்ல உங்களுக்கு கொண்டமோல் தான் போட்டு போவாங்க. பார்த்து பொழைச்சுக்குங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.